தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சுபேர்ட்ட வந்துடுறேன். சுபேர், நயினார் ஒரு பக்கமாக கூட்டணி வலிமையாக வச்சுருக்கணும், எடப்பாடியை பத்திரமா வச்சுக்கணும் அப்படி பார்க்குறேன். அண்ணாமலை பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு பார்க்குறாரு. எப்படியோ என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டில் வலிமையாக்கணும்னு ரெண்டு பேருமே முயற்சி செய்கிறாங்களா? இல்லை, முதல்ல அண்ணாமலை தலைமையில் எதுவும் அகில இந்திய தலைமை எதுவும் குழு அமைச்சிருக்கா, அதன் சார்பாக இவர் பேச போனாரா அப்படிங்கிறது இல்லை. ஆத்தரைஸ்டாக ஒன்றும் அவர் எந்த ஒரு குழுவும் அமைக்கலை. இப்போ இவர் தனிப்பட்ட முறையில் தான் போகிறார். அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே பாஜகவில் சமீப காலமாக ஒரு சின்ன மன வருத்தத்தில் இருக்கார். நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த தமிழக பாஜக தலைவர்களுடைய கூட்டத்துக்கு போல, அதுக்கு பிறகு சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கும் அவர் போல, அதுக்கு பிறகு அவர் பிஎல் சந்தோஷ் கூட அவர் போய் கூட்டு வந்தது பார்த்தோம். அப்படி பாஜகக்குள்ளே அவர் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான நிலைமையில தான் இப்ப இருக்கிறார். அது அவர் வெளிப்படுத்தல, இல்ல வெளிப்படுத்தல, நடக்கக்கூடிய சம்பவங்கள் நான் பேசி முடிச்சேன். அப்புறம் பேசுறேன். இது வந்து யூகம் வேற ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அவருடைய அந்த இடம் சம்பந்தமான விஷயங்களை கூட அவருடைய தீவிர ஆதரவாளர், பாஜக ஆதரவாளர்கள் தான் வெளியில கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரியான நிலைமையில இவர் வந்து டிடிவியை போய் பார்க்குறாரு. டிடிவியை பார்த்த பிறகு ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சந்திச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்டிஏல நீங்க திருப்பி வாங்க அப்படின்னு நான் அழைப்பு விடுத்தேன் அப்படிங்கிறாரு. அதற்கு அடுத்த நாளே டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அது முடிந்து போன ஒரு விஷயம். ஏன்னா வந்து அமமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதிமுகவை எதிர்த்து தான். எடப்பாடி பழனிசாமி அவரோட கையில் இருக்கக்கூடிய இரட்டை இலை தவறான ஒரு தடவை இருக்கு அப்படிங்கிறது அந்த நிலைப்பாட்டில் டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் கூட தெளிவாக இருக்கார். அப்போ அதிமுகவோடு அவர் இணக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உறுதியான நிலைப்பாடு. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரா, இல்லை அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் வேற எதுவும் பேசியிருக்கிறாராங்கிறது தெரியல. ஆனால் அவர் வெளியில் சொன்னது என்டிஏக்கு நான் அழைத்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன். இவர் முரண்பட்டு இருக்கிறவர்களை இணைக்கிற ஒரு பணியை செய்யறாரா? இல்ல, தலைமை சொல்லுதே குழு. அதுல 2 கேள்வி இருக்கு. பட் ஒரு நான் கட்சியுடைய முன்னாள் தலைவர் அந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வியூகம். அதுல 2 கேள்வி இருக்கு. இப்போ அகில இந்திய தலைமை இவரை சொல்லி இவர் அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாரா, இல்லை தனிப்பட்ட முறையில் நடத்தினாராங்கிறது தெரியல. 2வது, எடப்பாடி பழனிசாமியை தினந்தோறும் டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர் அங்கே போய் சந்திக்கிறப்ப இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருங்கிறது யதார்த்தமான உண்மையா இல்லையா? அப்போ தலைமையினுடைய அனுமதியோடு தான் இப்போ அண்ணாமலை போய் சந்திச்சாரா, இல்லை தனிப்பட்ட முறையில் சந்திச்சாராங்கிறது தேசிய தலைமை தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். இப்போ அது ஒரு விஷயம். 2வது, எடப்பாடி பழனிசாமியும் தினந்தோறும் டிடிவி தினகரன் பேசிட்டு இருக்காரு, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதிமுக கூட்டணியில் இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு வர்றப்ப இது அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? இப்போ அதிமுக டிடிவி தினகரன் வரவேற்குதா? அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் இங்கே யாரும் இல்லை. அதிமுக திருப்பி டிடிவி தினகரன் அதிமுக பக்கம் வந்தால் ஏற்றுக்குருவாரா அப்படிங்கிறதுல அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அதை தெளிவாக மறுக்கிறார். நான் ஒரு காலத்திலும் எடப்பாடி பழனிசாமியோடு பயணம் பண்ண மாட்டேன், அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு சில உறுதிமொழிகள் கொடுத்திருந்தாங்க. பழனிசாமி இல்ல, எனக்கு சில உறுதிமொழி. அவர் என்ன சொல்றாருன்னா, டிடிவி தினகரனை அவர் கம்பேர் பண்ணல, ஆனா ஓபிஎஸ் கேட்கும்போது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்றாரை தாண்டி டிடிவி தினகரனுக்கு அவர் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஆனா இவர் தெளிவா இருக்கிறாரு. டிடிவி தினகரன் தினந்தோறும் சொல்றாரு, எனக்கு பாஜக தேசிய தலைமை சில வாக்குறுதிகள் கொடுத்தது மீறிட்டாங்கன்றாரு. அதை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சில விஷயம் எனக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதை மீறிட்டாங்க, அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தங்கிறார். இனி அது முடிஞ்சு போன கதையை அவர் சேருவாரா என்னங்கிறது தெரியல. 2வது, அமமுகங்கிற ஒரு பிரிவே வந்து அதிமுகவில் இருந்த ஒரு பிரிவு தான். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் தனி ஒரு அணியாக செயல்படுறாங்க. இதுதான் வந்து அமமுகவினுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தவர் எப்படி அவரோட போய் சேருவார்? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. தொடர்ந்து அண்ணாமலை எல்லாருமே பேசுகிறாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லுவாங்க எல்லாரும் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தான் நீங்கள் கரெக்டான வழிக்கு வந்திருக்கீங்க. நயினார் நாகேந்திரன் இவர் நயினார் நாகேந்திரன் சரியாக அந்த கூட்டணியை ஹேண்டில் பண்ணலங்கிறார். அண்ணாமலை சரியாக ஹேண்டில் பண்ணன்றாரு. அண்ணாமலை தலைமை பதவியில் இல்லை. அண்ணாமலை சரியாக ஹேண்டில் பண்ணாரு, நயினார் சரியாக ஹேண்டில் பண்ணலங்கிறாரு. இதுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு. இந்த முரண்பாடு யார் களைய போறா? தனிப்பட்ட விஷயம் சார். பொது வழிக்கு வந்தா விவாதம் பண்ணித்தான் ஆகணும். பொது வழிக்கு வந்துருச்சு எல்லாமே. நான் சொல்லல, உங்களோட அனுமதியோட சொல்லுங்க. டிடிவி அவர்கள் வந்து ஐயா இபிஎஸ் அவர்களை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார், அது எப்படி சேருவார், அது சாத்தியமா அப்படின்றதான் பெருசா இங்க விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது 5 ஆண்டு காலம் கூட இருந்தாங்க, சட்டமன்றத்தில் இருந்தாங்க. அதுக்கு தான் சொல்றேன் தேர்தல் அரசியலை பொறுத்தவரை
இங்க நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஒரு பொது எதிரியை அதிமுக திமுக என்னைக்கா சேர்ந்திருக்கா? இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். அதிமுக திமுக என்னைக்கா சேர்ந்திருக்கா? ஏங்க, இன்றைக்கு ஏன் சேரல? சித்தாந்த ரீதியாக திமுகவும் பாஜகவும் நேர் எதிர். ரெண்டுமே சித்தாந்த அடிப்படையில் ஒன்று கிடையாது. அதிமுகவும் திமுகவும் ஏன் சேரலையோ அதே பிரச்சனை பல ஆண்டுகள் அரசியல் கட்சி அதுவும் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசியல் கட்சியை தாண்டி சித்தாந்த ரீதியாகவே பாஜகவும் திமுகவும் நேர் எதிர். கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கை திமுகவுக்கு, கடவுள் நம்பிக்கையே முதன்மையானது என்று சொல்லக்கூடியது பாஜகவுக்கு. ரெண்டுமே எப்ப சேர்ந்துச்சுன்னா, காங்கிரஸ் ஒரு பேரழிவு கட்சியை வீழ்த்தணும்னு சுதந்திரா கட்சி பாஜக தேர்தல்ல முரண் கூட்டணி எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் இங்க துரோகம் செய்துட்டாங்க எங்களுக்கு. சார், இதுக்கு முன்னால இதை விட பல குற்றச்சாட்டுகளை சொன்ன திரு வைகோ ஒரு நல்ல உதாரணம். அவரை விட கலைஞர் கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்தியவர் யாரும் இல்ல. அவரே இன்றைக்கு திமுகவில் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம், கண்டிப்பாக இணையும் என்ற கருத்தை நம்ம பதிவு. வைகோ திமுக இணைப்புங்கிறது கூட்டணிங்கிறதுலாம் ரொம்ப நாள் வருஷ கணக்காச்சு. ஆனா இந்த ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சதுதான் எல்லாருக்குமே தெரியும். அதிமுக வந்து பிரிஞ்சதான் மதிமுக எல்லாருக்குமே தெரியும். புதிய விஷயமா இருங்க, நான் பேசணும் வேணாமா? அவர் வந்து பேச விடுங்க. அர்த்தம் ஏத்த போற ஒரு வெளியில வராரு. இங்க நாங்க எடப்பாடி பழனிசாமி தலைவரா ஏத்துக்கிடல, அதான் உண்மை. ஓகே, சூப்பர். இப்ப அதிமுக அமமுகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அதிமுக அவர்கிட்ட மீட்டெடுக்குங்கிறது அமமுக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகுதான் அந்த கூட்டணியை விட்டு வெளியில போறாரு. இப்போ மீண்டும் எப்படி சேரும், 6 மாதத்துக்குள்ள எப்படி மனமாற்றம் ஏற்பட்டு சேர போறாருங்கிறது தெரியல. தொடர்ந்து அவர் சைலண்டா இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. டிடிவி தினம் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, தொடர்ந்து பேசுறாரு. அதிமுக விமர்சிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு, அந்த கூட்டணியில் சேர மாட்டாங்கிறாரு. அண்ணாமலை போய் பார்த்து வந்ததுக்கு பிறகு உறுதியாக சொல்றாரு, நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இதற்கு பிறகு எப்படி அவனும் 6 மாதத்தில் சேர போறாங்க? அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை, 6 மாதத்துக்குள்ள எப்படி நண்பன் பகைவன் ஆவாரு? முரணான கூட்டணிகள்லாம் இருந்திருக்கு. முரணான கூட்டணினா நீங்க இருந்திருக்கு. ஆனா இன்னொரு 6 மாதத்துக்குள் எப்படி மாறும்? எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரே வாரத்துல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்வாரா? டிடிவி தினகரனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தால் அதை பத்தி விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து இன்னும் கடுமையான வார்த்தைகள்லாம் பொதுவெளியில் பயன்படுத்துறாரு. நம்ம நாகரீகம் கருதி இதை பயன்படுத்தல. அப்படி இருக்கிறப்ப இன்னொரு 6 மாதத்துல சேர மாட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்னா, நேற்று அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களையும் பார்த்துருக்காரு. இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் வேற எதுவும் ஒரு அணியை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாருங்கிற ஒரு சந்தேகமும் வலுவார். ஏற்கனவே 2024ல் நிறைய கட்சிகளை சேர்த்து அதிமுகவையே பல தொகுதிகளில் 3ஆவது எடுத்துக்கொண்டு போனாங்க. அதனால கட்சிகளை எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற வியூகம் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வியூகம் வந்து அது தேசிய தோல்வி அடைஞ்சிருமா? இல்ல, தேசிய தலைமை அவருக்கு அனுமதி கொடுத்து தேசிய தலைமையினுடைய அனுமதியோட ஆசீர்வாதத்தோட செய்யறாரா இல்ல தனிப்பட்ட முறையில் செய்யறா? இது வரைக்கும் அவர் அபிஷியலா அதுக்கான அப்பாயின்மெண்ட் பண்ணல. அபிஷியலுக்கு அமித்ஷா தான் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சொல்றேன். நயினார் நாகேந்திரனே அபிஷியலா கூட்டணி பேசுறதுக்கு இல்ல. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா தான் எங்களுக்கு கூட்டணி பேசுவார். அங்க அப்புறம் இவர் பேசுறாரு. இப்ப அதுக்கான சூழலை உருவாக்குறாங்க. சரி, அப்படி ஏன்னா நீங்க மற்ற கட்சிகள் இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆல்ரெடி இருந்த கட்சியான தேமுதிக இருக்கு, பாமக இருக்கு, அந்த தலைவர்களையும் போய் சந்திக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து தேமுதிக இல்லங்க, முன்னாள் இருந்தது. முன்னாள் 2014 தேர்தலை வச்சு தானே நம்ம பேச முடியும். ஒரு காலத்துல நான் 2 விஷயம் அவங்க பேசி இருந்தது. இப்ப அவர்களை எல்லாம் ஒரு பார்க்கல பேசல அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாஜக தரப்பு கொடுக்குறாங்களா, அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரா, ஒரு கூட்டணிக்குள் குழப்பத்தை இப்ப போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேசிய தலைமை நேரடியாக ஒரு குழுவை நியமிச்சு அவர் போய் டிடிவி தினகரனையோ இல்ல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸையோ இல்ல இந்த பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் சந்திச்சிருந்தா அது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கலாம். இவர் தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்கு சந்திச்சேங்கிறாரு. அது வந்து ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கும் அங்க ஒரு பிரச்சனை ஆல்ரெடி இருந்தது. அண்ணாமலைக்காக வந்து இணைந்து விட்ட மாட்டாங்களா? அது எப்படி விடுவாங்க? தேசிய தலைமை சொல்லாம அண்ணாமலைக்காக இணைந்துருவாங்களா? ஒரு வலுவா இருக்கக்கூடிய கட்சி, தேசிய கட்சி, மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி கேட்காத எடப்பாடி டிடிவி தினகரன் அண்ணாமலை சொல்லி சேர்த்துருவாரா அப்படிங்கிறதான இப்ப கேள்வியா இருக்கு. தனிப்பட்ட முறையிலான சந்திப்பா இல்ல கட்சியை இவரை அனுப்பிச்சு பேசியிருக்கா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. என்ன இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குமார், அதிமுக ஒரே கட்சியாக இருந்தது. 2017க்கு பிறகு அது எத்தனை வடிவத்தில் சப்டிவிஷன் ஆயிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இந்த சமயத்தில் இதை ஒருங்கிணைக்க முயற்சியை ஆரம்ப காலத்திலிருந்து லீலா பேலஸ் ஹோட்டல்லேருந்து நீங்கள் கதையை பார்த்தீங்கன்னா
உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் இன்னை வரைக்கும் சொன்னாங்க. அந்த வாக்குறுதி டிடிவி அவர் நினைச்சா சேர்க்க முடியாது சார். எப்படி நினைச்சா மேஜிக்கா பண்ண முடியும்? என்ன சார் இது? என்ன சார் இது? கட்சி வேற, அது வேற. இந்தியாவே ஆட்டி வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி விடுறது. அது அப்படி அல்ல. ஒரு கட்சி இன்னொரு கட்சி. ஒரு நிமிஷம் வெளியில வந்த ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பொறுப்புகளை உருவாக்கி அதெல்லாம் செய்ய முடிஞ்சது. இப்ப ஏன் செய்ய முடியாது? அதுதான் அன்னைக்கு தேவைப்பட்டது. அன்னைக்கு பாஜகவுடைய செல்வாக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலையும் கேட்கக்கூடிய நிலை அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு. நான் முடிச்சிடணும் சார், இன்கம்ப்ளீட் அது அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அது வந்து அதை மீறினது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அதனால அந்த வருத்தத்தை தான் டிடிவி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அதை வந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கூப்பிட்டு பேசி நேரா உட்கார வச்சு பேசின அன்னைக்கு செட்டில் ஆயிருங்கிறது என்னுடைய நம்பிக்கை.